ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Flavi'sstyle. ஸோ இந்த வீக் வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போது அங்கே நடந்த ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் அவங்க கூட ஆட் பண்ணுறேன். ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு எங்கள் தோட்டத்துக்கு வந்திருந்தோம். ஸோ தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய செம்பருத்தி பூ பூத்துருந்தது. செம்மையாக இருந்தது. கலர் பார்த்திங்கன்னா ஒயிட், அவ்வளோ பியூரான ஒயிட்டு, பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு அதை பார்த்த உடனே அதுக்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து மரத்தில் வந்து புடவையில் ஊஞ்சல் கட்டி ஃப்ளவின் வந்து விளையாடிட்டு இருந்தான். ஒரு ஊஞ்சலில் ஃப்ளவின் விளையாடிட்டு இருந்தான், ஒரு ஊஞ்சலில் என்னுடைய தங்கச்சியும் விளையாடிட்டு இருந்தா. ஸோ எங்கள் அம்மா தான் வந்து அதை ஆட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் அவன். இது மாதிரி மரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாடுறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். நாங்கள் வந்து சும்மா தோட்டத்தில் சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் சும்மா பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தோம். அது மாதிரி பூ பூத்தது அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இதை காட்டணும்னு நினச்சேன். இந்த காய் ஒன்று, இது வந்து கொடி மாதிரி தான் படரும். இது என்னென்னா உடம்பு தேய்க்கிற பஞ்சு உள்ளே இருக்கும் அதில். ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஓடு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். அது உள்ளே வந்து பஞ்சு இருக்கும். ஸோ இது வந்து நல்லா செடியிலே நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து காயாக இருக்கும்போது கூட அப்படியே பிச்சு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து செடியிலே காய விட்டு எடுத்தது. இது ஏற்கனவே மம்மி எனக்கு கொடுத்தாங்க, நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை. சரி, இது ஃபுல்லாக காயாக எப்படி இருக்கும், வெறும் பஞ்சு மட்டும் எப்படி இருக்குன்னு காட்டுறதை விட காயாக எப்படி இருக்குன்னு காட்டலான்னு சொல்லிட்டு தான் தோட்டத்துக்கு வந்தப்போ அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, டக்குன்னு உங்களுக்கு எடுத்தேன். ஸோ இது மாதிரி வந்து தோலை உரிச்சிட்டிங்கன்னா சூப்பரான பஞ்சு உள்ளே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மொடன்னு தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டால் அது சாஃப்டாகிடும். அது உள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சீட்ஸ் இருக்கும். அது ஒரு 100 சீட்க்கு மேலே இருக்கும் அது உள்ளே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எடுக்க வந்துகிட்டே தான் இருக்கும் அது. ஸோ அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எடுக்கிற வரைக்கும் தட்டி ஃபுல்லாக எடுத்துடணும். அந்த சீட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த கொடி கூட போடலாம். ஆனால் அந்த கொடி ரொம்ப நிறைய படரும் அது. பட் இது வந்து இருக்கிறது நல்லதுன்னு சொல்வேன் நான். நம்ம சாதாரணமாக ஸ்க்ரப் வாங்கி யூஸ் பண்ணுறோம்ல கடையிலே, அதுக்கு பதிலாக இது நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கிறது. ரொம்ப நல்லாவும் இருக்குது. ரொம்ப நாள் வரைக்கும் அந்த ஸ்க்ரப் அந்த இது பிரிஞ்சு போகாமல் இருக்குது. நம்ம கடையில் வாங்குறது வந்து சீக்கிரம் பிரிஞ்சு போயிடும் இல்லையா? பட் இது வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கிறது. உடம்பு தேய்க்கிற பஞ்சு சொல்லு. இந்த பூ பாருங்களேன் எவ்வளோ சூப்பரான கலர்லாம் இருக்குன்னு. அந்த பிங்க்கும் அழகாக இருக்குது, இந்த ஒயிட்டு ஆரஞ்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சுற்றி இந்த பூவெல்லாம் பிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தோட்டத்தில் எல்லாம் பார்த்துட்டு ஊஞ்சல்லாம் நாங்கள் விளையாடிட்டு வரதுக்குள்ளே மம்மி வந்து குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மம்மி எக் பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ கடன்னு அவங்க வந்து செஞ்சுட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 12:30க்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து தந்தூரி செய்யலான்னு சொல்லிட்டு மதியமே வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ என் தங்கச்சி தான் அதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறா. ஸோ இந்த மாதிரி லெக் பீஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஸோ மதியம் செய்ய வேண்டாம், மதியம் பிரியாணி மட்டும் போதும், சாயந்தரம் டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மதியத்துக்கு வெறும் எக் பிரியாணி மட்டும் செஞ்சு ரைத்தா வச்சு சாப்பிட்டோம். இது நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து எண்ணெயில் நம்ம எப்போவுமே சிக்கன் 65 எப்படி போடுவோமோ அது மாதிரி தான். ஆனால் சிக்கன் 65 வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணுவோம். இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். 2 சைடும் சும்மா லைட்டாக வேகிற அளவுக்கு, அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அது வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி கறி இருக்குது இல்லையா, அடுப்பு கறி இருக்குல்ல, அதை வந்து ஒரு சட்டியில் எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அது மேலே போட்டு தான் இதை கோட் பண்ணி திரும்ப எடுக்க போகிறது. அதனால் ரொம்ப வந்து வேக தேவையில்ல, அதாவது ரொம்ப டீப்பாக நிறைய ஆயில் ஊற்றிலாம் வந்து வேக வைக்க வேண்டாம். ஸோ லைட்டாக 2 பக்கமும் திருப்பி விட்டு கொஞ்சம் அந்த இது உள்ளே வேகிற அளவுக்கு. வெளி சைடு ஈஸியாக வெந்துடும், உள்ளே தான் கொஞ்சம் வேகாது. அதனால தான் எண்ணெயில் வேக வைக்கிறோம். ஸோ இது ஒரு சைடு ஃப்ளிப் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அடுப்பு கறி இருக்குது இல்லையா, அது நல்லா கொஞ்சம் ஊதி விட்டு நான் மேலே வந்து ஒரு கம்பி இது இருக்கும்மா அந்த தந்தூரி செய்கிறது. ஸோ அதை வச்சுருக்கோம் நாங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஸ்கியூவர் இருக்குல்ல, உடன் ஸ்கியூவர்ஸ், அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கியூவரில் குத்தி கூட, ஸ்டீல் ஸ்கியூவரில் குத்தி கூட நம்ம வந்து அது மேலே வச்சுக்கலாம். இப்போ அந்த இது ஊதி விட நிறைய நெருப்பு வரும். ஸோ அந்த நெருப்பில் வந்து 2 பக்கமும் திருப்பி காட்டி நல்லா வேக வைக்க வேண்டியதான். நல்லா பாருங்கள், நல்லா ஹாட்டாக இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு
பைப் மாதிரி ஒன்று வச்சு நான் நல்லா ஊதி விடுறோம். ஊதி விடும்போது நல்லா நெருப்பு வருது. ஸோ அந்த நெருப்பு பட நல்லாயிருக்கும். ஸோ அந்த நெருப்பு படுறப்போ கொஞ்சமாக வந்து ஆயிலோ இல்லை கீயோ அதில் விட்டிங்கன்னா அதோட ஸ்மெல்லும் வந்து அது நல்லா அந்த சிக்கன் மேலே கோட் ஆகும். ஸோ அது மாதிரி செஞ்சு கொஞ்சம் ஊதி விட்டு அந்த நெருப்பு வர 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி காட்டினீங்கன்னா சூப்பரான தந்தூரி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும் செய்யறதுக்கு. ஸோ இது மாதிரி எல்லா பீஸையும் போட்டு எடுத்தாச்சு. சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 பீஸ் இருந்தது. இதில் செம்ம சூப்பராக இருந்தது. நல்ல ஜூஸியாக அதோடைய டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்தது. இது மேரினேட் பண்ண நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் வந்து காட்டியிருப்பேன். ஸோ அதனால தான் நான் இதில் வந்து காட்டல. ரொம்ப நல்லா அந்த டெக்ஸ்சரும் நல்லா இருந்தது. அது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தோம். ஸோ ஃப்ளவின் வந்து பியானோ வந்து வச்சு விளையாடிட்டு இருந்தான். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.